அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலக மனிதர்கள் ஒரு காரியத்தை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா அது மரணம். ஆனா மரணமே ஒருவரை பார்த்து பயந்தது என்றால் அது அவங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே. எல்லாம் நினைச்சாங்க ஏதோ வாக்கு கொடுக்கிறாரு, நான் இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், சும்மா ஏதோ வாக்கு கொடுக்கல. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். இன்று நம்மளுடைய இருதயங்கள்ல வாசமாய் இருக்கிறார். பொதுவாகவே அவருடைய உயிர் தெழுதல் அப்படின்னா ஏதோ குட் ஃப்ரைடேக்கு இருந்து ஈஸ்டர் தான் உயிர் தெழுந்தாரு. தினம் தினம் நம்மளுடைய இருதயங்கள்ல அவர் உயிர் தெழணும். வேக வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம பேச ஆரம்பித்தால் முடிக்க முடியாது. இருந்தாலும் குறித்த நேரத்திற்குள்ளாக நம்ம முடிக்கலாம். எடுத்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 28:6. மத்தேயு 28. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய வார்த்தை சொன்னபடி செய்யும். ஏன்னா அவர் மனுஷங்களை போல ஏதோ சொல்லிட்டு செய்யாம இருக்க மாட்டார். உயிர் தெழுவேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரானால் அவர் சொன்னபடி நேர காலம் அந்த நேரத்துல அவர் உயிர் தெழுவார். உயிர் தெழுந்த ஆவியானவர் என்று நம்மோடு இருக்கிறார். நம்புகிற மாத்திரம் கையில உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு ஒரு வசனத்தையும் எடுத்து நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 3:18. 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே இறந்து ஆவியில அவர் என்ன பண்றாரு? உயிர் தெழுந்தார். அவர் ஒரே தரம் தான் மரித்தார். ஒரே தரம் மரித்து உயிர் தெழுந்து இன்று நமக்காக ஒரு ஸ்தலத்தை பரலோகத்துல ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனா நம்ம தான் அவர் தினம் தினம் சாவடிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய பாவங்கள் மூலமா, நம்மளுடைய குற்றங்கள் மூலமா, நம்மளுடைய வார்த்தைகள் மூலமா. அப்புறம் வார்த்தை எப்படி இருக்கணுமா? மாம்சத்தின் வார்த்தைகளாய் புறப்படக்கூடாது, ஆவியின் வார்த்தையை புறப்படணும். ஏன்னா அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். நம்ம மேலேயும் இருக்காரு, நமக்குள்ளே இருக்காரு. அப்ப உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பாரானால் நம்மிடமிருந்து புறப்படுகிற வார்த்தை எவ்வாறு இருக்கணும்? ஆவி உள்ளதா இருக்கணும், மாம்சமா இருக்கக்கூடாது. இன்னொன்று வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:15. பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தெழுவார்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்திருக்காங்க. படிக்கலாம். உனக்கும் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவார். இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரிப்பார், அவர் மரணத்தை ஜெயிப்பார். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிசாசை மரணம் மூலியமாய் வென்று அவர் உயிர் தெழும்போது நாமும் அவரோடு உயிர் தெழுவோம். இன்று நம்ம எல்லாமே உயிர் தெழுந்துதான் இருக்கோம். நம்ம இங்க யாருமே மரணமாக இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாருமே உயிர் தெழுந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம இதை ஒரு வித்தியாசமா பார்க்க போகிறோம். என்ன நம்ம சிலுவையில அறையணும், எதை நம்ம உயிரோடு எழுப்பணும், தேவன் எதை எழுப்ப போகிறார், எதெல்லாமே சிலுவையில் அறைய போகிறார், நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 5:24-26 வரை. கலாத்தியர் 5. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவானவர்கள் மட்டும் கையில் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம்.
யார் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களோ அவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு இதுல கிளியரா இருக்கு. வாசிக்கலாம். 24 வாசிங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும். அப்போ இயேசு கிறிஸ்து ஏதோ உயிர்த்தெழல, அவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். இன்னைக்கு ஒரு பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ள போகிறீங்க. எதை சிலுவையில் அறையணுமா? நம்மளுடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும். வேணா கூட எழுதி வச்சுக்கோங்க. மாம்சத்துல இதெல்லாம் நம்ம அறைவோமானால் தேவன் என்ன பண்ணுவார்? நம்மோடு இருந்து ஆளுகை செய்வார். ஆசை இச்சைகள் இருக்கக்கூடாது, மாம்சத்தின் காரியங்கள் இருக்கக்கூடாது. கீழே வாசிக்கலாம். 26 வரைக்கும் வாசிங்க. ஆவியினாலே பிழைத்திருந்தால், அப்போ நம்ம மாம்சத்தினால பிழைக்கிறதுனாலதான் மாம்ச சிந்தை வருது. நம்ம இன்னும் ஆவியில பிழைக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இருந்தா ஆவியில பிழைத்திருப்போம். நம்ம ஆவியில பிழைக்காததுனாலதான் மாம்ச சிந்தையாவே இருக்குது. நம்மளுடைய மாம்ச சிந்தை நம்மளை விட்டு விலகணும்னா ஆவியின் சிந்தை ஃபர்ஸ்ட் வரணும் நமக்கு. அப்ப ஆவிக்கு ஏற்றபடி நம்ம பிழைப்போமானால் தேவன் நம்மை நடத்துவார். எது மாம்ச சிந்தை, எது ஆவியின் சிந்தை என்பதை தேவன் நமக்கு தெளிவுபடுத்தி அவரே நம்மை நடத்துவார். நம்ம நடக்க மாட்டோம், அவர் நம்மை நடத்துவார். கீழே வாசிக்கலாம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், பொறாமை கொள்ளாமல் இருக்கணும். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இவ்வளவு மெசேஜ் எடுக்கிறீங்களே, யாருமே தாக்கி ஏன் பேச மாட்டீங்க? அது என்னோட வேலை கிடையாது. அது நம்மளுடைய வேலை அல்ல. யாரையும் தாக்கி பேசுறதோ டார்கெட் பண்ணி பேசுறதோ என்னுடைய வேலை அல்ல. ஏன்னா என்னை அழைத்தவர் மனிதர்கள் அல்ல, ஆவியானவர். வேதத்தின் ரகசியங்களை மட்டும் பேசிட்டு போறதுக்கு தான் என்னோட அழைப்பு. இன்னொன்னு சொல்லுவாங்க, இங்க பேசும்போது 1 மணி நேரம் பேசுறீங்க, கூட ஏதாச்சும் பேசுங்கன்னா பேச மாட்டீங்க. எதுக்கு பேசணும்? மாம்ச சிந்தையில பேசக்கூடாது. தேவையற்ற வார்த்தைகளை நம்ம பேசுவோம், அடிக்கடி பேசுவோம். ஆனால் ஆவியின் சிந்தை நம்மளை விட்டு போயிடும். 24 மணி நேரம் ஆவியின் சிந்தை தான் இருக்கணும், மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. தேவையற்ற வீண் பேச்சுகளுக்கெல்லாம் நம்ம விலகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. நம்ம ஆசையெல்லாம் பரலோகத்திற்கான ஆசை இருக்கணும். பவுல், தேமா 2 பேர் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். பவுலுக்கு இருந்த ஆசை எல்லாம் பரலோக ஆசை, தேமாக்கு இருந்த ஆசை எல்லாம் பூலோக ஆசை. அதனால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பூலோக ஆசையும் பரலோக ஆசையும் சேர்ந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். நம்மளோட சிந்தை எல்லாமே பரலோக சிந்தையா தான் இருக்கும். அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஏதோ சும்மா நமக்காக பாடுகள் பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுல. இதைதான் நம்மளுக்கு வருஷம் உயிர் தெழுதல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஆவியில புரியாததுனாலதான் நம்ம ரொம்ப குழம்பி போயிருக்கோம். அவரோட உயிர் தெழுதல் அவருக்கானது மட்டுமல்ல, நமக்கானதும். நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா சில விஷயங்கள் நம்ம உயிர் தெழணும். மாம்சத்துக்கு என்று மறித்து ஆவிக்கென்று நம்ம என்ன பண்ணணும்? உயிர் தெழணும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாம்ச சிந்தைகளை சிலுவையில் அறைந்து ஆவியின் சிந்தையில நம்ம உயிர் தெழணும். அப்ப என்னென்ன விட்டு விலகணும்? மாம்ச சிந்தை, வீண் ஆசைகள், வீண் சிந்தனைகள், வீண் பேச்சு. 26 வரைக்கும் வாசிட்டீங்களா? அப்போ இப்ப நான் வாசிக்க போறீங்கன்னா, எது எது மாம்ச காரியங்கள், எது எது ஆவிக்குரிய காரியங்கள், எல்லாமே நம்மளால வாசிக்க முடியாது. வாசிச்சா நிறைய இருக்குது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் நீங்க வாசிச்சீங்கன்னா சண்டைகள், கொலைகள் வரிசையா வரும். அப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, இப்போ ஆவிக்குரிய கனிகள் எல்லாருக்குமே தெரியும். 22, 23 வாசிச்சீங்கன்னா அதுலயே 5ஆம் அதிகாரத்திலேயே கலாத்தியர் 5ல 22, 23 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 விதமான கனிகளும் நமக்குள்ள இருக்கணும். இந்த மாம்சத்தின் கிரியைகள் நீங்க வாசிச்சீங்கன்னா 19ல இருந்து 21 எல்லாமே இருக்கும், நிறைய இருக்கும். அதை சும்மா ஒரு தடவை மட்டும் வாசிச்சிருங்க. விளக்கங்கள்லாம் கொடுக்க நமக்கு நேரம் இல்லாததுனால ஒரு தடவை வாசிச்சிருங்க. அவையாவன விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள்,
அப்பா இவ்வளவு இருக்குல்ல. இது எல்லாமே நம்ம வந்து சிலுவையில அரைஞ்சாதான் ஆவிக்கென்று நம்ம வந்து பிழைப்போம். அது ஆவிக்கென்று பிழைக்கிறதுனா என்ன? 22, 23 இதெல்லாமே இருக்கும் நமக்குள்ள. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இதுதான் பாஸ்டர் எங்ககிட்ட இல்லைன்றீங்களா? இதெல்லாம் தான் எங்ககிட்ட இல்ல. மேல சொன்னீங்களே அதுல சிலது இருக்குது, சண்டைகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இதான் எங்ககிட்ட இல்லை. இதுதான் இருக்கணும். அது எல்லாத்தையுமே சிலுவையில நீங்க அரைஞ்சிருங்க. நீங்க எப்படி வந்துட்டு உயிர் திழணும் அப்படின்னா இந்த ஆவிக்கென்றதான் உயிர் திழணும். அந்த மாம்சத்தின் கிரியைகள் இவ்வளவு நாள் நீங்க வந்துட்டு அது கூட இடைப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னிலிருந்து எல்லாத்தையும் விட்டு விலகுங்க. அது எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சிருங்க. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டு இனி மாம்சத்தில் பிழைக்க மாட்டேன், ஆவியில பிழைப்பேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்ப நமக்குள்ள யார் வந்து ஜீவிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவிக்கணும். அவர் ஜீவிக்கும் போது இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் அழிச்சிடணும். அப்போ சிலுவையில் அந்த மாம்சத்தின் கிரியைகளை அழித்து விட்டு ஆவியின் கனிகளாகி அந்த 9 கனிகளையும் நம்ம என்ன பண்ணணும்? உயிர் தழ வைக்கணும். நமக்குள்ளதான் இருக்குது, எல்லாமே இருக்கு, ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா மாம்சத்தின் கிரியை, அந்த மாம்சத்தின் சிந்தையோடு இருக்கிறதுனாலதான் அந்த ஆவியின் கனிகள் இன்னும் வெளிப்படல. ஆனால் இன்று அந்த 9 விதமான கனிகளையும் தேவன் உயிரடைய வைப்பார் என்று நான் நம்புறேன். நம்புகிற மாதிரி கையில சொல்லுவாங்க. இனி மாம்சத்தின் கிரியைகள் இருக்கக்கூடாது, அந்த ஆவியின் சிந்தை தான் உங்களுக்கு இருக்கணும். அப்ப ஆவியின் கனிகள் உங்களுக்குள் இருந்து ஆளுகை செய்ய வேண்டும். இன்னொரு காரியத்தை நம்ம கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:6. 2 கொரிந்தியர்